Hello everyone, welcome back to my channel Bookaholic Tamil. இன்னைக்கு நம்ம எந்த புக் பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா மேன் சர்ச் ஃபார் மீனிங் பார்ட் 2 இதில் நம்ம லோகோ தெரப்பி அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். நான் படித்த இந்த புக் வந்து 2008 பப்ளிஷ் ஆன எடிசன். இதில் லோகோ தெரப்பி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் ஆடட் ஆகிருக்கும். லோகோ தெரப்பி அப்படிங்கிறது ஒரு தியரி. இதில் உள்ள லோகோ அப்படிங்கிறது ஒரு க்ரீக் வேர்ட். அது என்னத்தை டினோட் பண்ணுது அப்படின்னா மீனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஆத்தரால் இது வந்து எப்படி கூப்பிட்றாங்க அப்படின்னா த தேர்ட் வியனஸ் ஸ்கூல் ஆஃப் சைக்கோ தெரப்பி அப்படின்னு கூப்பிட்றாங்க. இது எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா மனிதர்கள் வாழ்க்கையோட என்ன அர்த்தம், மீனிங் என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் லோகோ தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. லோகோ தெரப்பி இன்டீட் இஸ் அ மீனிங் சென்டர்டு சைக்கோ தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. லோகோ தெரப்பி வந்து பேஷண்ட்டை அவங்களோட நியூரோசிஸ்லேருந்து ஓவர் கம் வர ஹெல்ப் பண்ணுது. இதான் அவங்களோட மீனிங். இதை நோக்கி நீங்கள் பயணிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு இது வந்து ஒரு புஷ்ஷிங் மாதிரி இருக்குது. ஸோ இதனால் அவங்களோட மீனிங்கை கண்டுபிடிச்சி அவங்களோட நியூரோசிஸ்லேருந்து ஓவர் கம் ஆகி வந்துடுறாங்க. ஸோ நியூரோசிஸ் அப்படின்னா ஒரு வகையான மனநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆர்கானிக் டிசீஸ் கிடையாது. அதாவது நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய் கிடையாது. இது வந்து ஒரு சிம்டம்ஸ். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரியான ஒரு மனநிலையை தான் நியூரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சிமிலராக என்னென்னா ஒரு குழந்த அது வளர்கிறப்போ நிறைய இந்த மாதிரியான நியூரோசிஸால் அஃபெக்ட் ஆகப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து அன்ப்ரொடக்டிவாக இருக்கும். அது வந்து ஒரு நல்ல ப்ரொடக்டிவான கிட்டாக இருக்காது. நல்லா படிக்கிறது, திறமையா, டேலண்ட்டாக அதோட எல்லாமே மழுங்கி போகும். இந்த மாதிரி நியூரோசிஸ் அது ஃபேஸ் பண்ணிச்சு அப்படின்னா அப்படின்னு இந்த மீனிங்க்கு ஒரு சிமிலியாரிட்டி சொல்கிறாங்க. இதில் ஒரு லைன் நான் அண்டர்லைன் பண்ணியிருந்தேன், அதை பற்றி பேசணும் அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட் அண்டர்லைன் பண்ணப்போ எனக்கு அவ்வளோவா புரியல. பட் இதை நல்லா நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தப்போ இதுக்குள்ளே அவ்வளோ மீனிங் இருக்குது. அது என்னன்னு கேளுங்க. ஒரு மனிதன் வந்து ஹோமியோஸ்டேசிஸ் அப்படிங்கிற ஒரு நிலையத்தான் விரும்புகிறான் அப்படின்னா டென்ஷன்லெஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டப்பட்டு ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு ஒருத்துவையிலான கோலை அச்சீவ் பண்ணாமல் ஓகே இது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், இதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரீலி சூசன் டாஸ்க்கை அவங்க எடுக்கிறாங்க. ஆனால் அ கால் ஆஃப் அ பொட்டென்ஷியல் மீனிங் வெயிட்டிங் டு பி ஃபுல்ஃபில்ட் பை ஹிம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கலாம், எனக்கு புரியல பொட்டென்ஷியல் கால்னால் என்ன அப்படின்னு. இப்போ ஒருத்தன் வந்து பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ஆசைப்பட்றான், அவன்கிட்ட ஐடியாஸும் இருக்குது. ஆனால் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம ஜாபே போயிடலாம் அப்படின்ட்டு ஈஸியான டாஸ்க் சூஸ் பண்ணுறான். ஆனால் அவனோட பொட்டென்ஷியல் கால் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் மேன் ஆகிறது. அது வெயிட் பண்ணிகிட்ருக்கான், அவன் என்னை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவான் அப்படின்ட்டு. இந்த இடத்துல விக்டர் ஃப்ராங்கிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மனுஷனுக்கு தேவையானது ஹோமியோஸ்டேசிஸ். ஆனால் நான் என்ன அதை சொல்லுவேன் அப்படின்னா நியூ டைனாமிக்ஸ் அப்படின்னு நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நியூ டைனாமிக்ஸ் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை ஒரு போலார் ஃபீல்டோட கம்பேர் பண்ணுறாரு. இப்போது போலார் ஃபீல்டில் நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 போல் வேணும். இதில் அவர் அந்த 2 போலுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுக்குறாரு. ஸோ ஒரு போல் என்ன அதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு மீனிங். இன்னொரு போல் என்னென்னா இந்த பர்சன் யார் அதை ஃபுல்ஃபில் பண்ணணுமோ அந்த மனிதன். ஸோ இப்போது நம்ம ஒரு இடத்துல நம்ம போகணுன்னா அந்த 2 போல் வச்சு தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். ஒரு போல் மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கீழே வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு போல் எதை குத்துதோ அது வந்து நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய மீனிங். ஸோ அடுத்த போலும் கரெக்டாக அதே மாதிரி குத்துனா அப்படின்னா தான் அந்த மீனிங்கை நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வாழ்ந்த மொத்த வாழ்க்கையுமே ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கை அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் எது முக்கியமானது, எதில் நம்ம ஹாப்பியாக இருப்போம், அந்த மாதிரி ஒர்த்தான மீனிங் இல்லாமலே அது தெரியாமலே அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. முக்கால்வாசி பேஷண்ட்ஸ் வந்து அந்த எக்ஸிஸ்டென்சியல் வேக்கமால் காட்டாகப்பட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸிஸ்டென்சியல் வேக்கம் அப்படின்னா மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணுறது, மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரியே நம்ம வாழ்கிறது, இதைத்தான் எக்ஸிஸ்டென்சியல் வேக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா யூரோப்பியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25% அவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறது எக்ஸிஸ்டென்சியல் வேக்கமால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே அமெரிக்காவில் பார்த்தோம் அப்படின்னா 60% அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா பேஷண்ட் வந்து இவர்கிட்ட கேட்பாங்களாம் என்னோட வாழ்க்கையோட அர்த்தம் என்ன அப்படின்னு. இது எப்படி இருக்குது அப்படின்னா செஸ்ஸில் அவரோட மாஸ்டர்கிட்ட போய் உள்ளத்துலேயே பெஸ்ட்டு மூவ் எது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை அவங்கவுங்க சுச்சுவேஷன் ஒரு மாதிரி, அவங்களோட மீனிங் அவங்க தானே கண்டுபிடிக்கணும். எப்படி செஸ்ஸில் ஒவ்வொருத்தவங்க என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணுமோ அதே மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையோட மீனிங்கும் அவங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இப்படி சொல்கிறாங்க. லோகோ தெரபிஸ்ட் யார் அப்படின்னா பெயிண்டர் அல்லாத ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பெயிண்டர் வந்து அவங்க பார்த்த வேர்ல்டை ஒரு பிக்சராக நம்மள்கிட்ட காமிப்பாங்க. ஆனால் ஐ ஸ்பெஷலிஸ்ட் வந்து அவங்க பார்த்த வேர்ல்டை அதே மாதிரியே அவங்க பேஷண்ட்டுக்கும் காமிப்பாங்க. அதே மாதிரி தான் லோகோ தெரபிஸ்ட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் நம்மளோட கஷ்டத்தை, வேதனையெல்லாம் எப்படி வெற்றியாக மாற்றணும் அப்படின்னு பார்க்க சொல்கிறாரு. அப்போ தான் நம்மளோட இக்கட்டான நிலை வந்து ஒரு சாதனையாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி ஒரு இன்ஆப்ரபிள் கேன்சர் குணப்படுத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சும் முடங்கி உட்காராமல்
நம்ம இருக்கிற லைஃப்பில் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னு நம்மளோட மனநிலையை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் லோகோ தெரப்பி கீழே 3 வழி சொல்கிறாரு. இந்த 3 வழி மூலமாக நீங்கள் அவங்களோட லைஃப்பில் அவங்க மீனிங்கை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு ஒர்க் அவங்களுக்கு ஒரு வேலை அவருக்கு இருக்கணும். அது ஒரு வேலையோ இல்லை யாருக்காவது ஒரு நல்லது பண்ணுற ஒரு செயலோ ஏதாவது ஒரு செயல் அவர் லைஃப்பில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது வந்து எதையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இந்த உலகத்தை சுற்றி பார்க்குறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, இல்லை யாரையாவது சந்தித்து காதலில் வயப்படுறது. ஸோ லவ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. 3 வந்து அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லை, யாரும் ஹெல்ப் பண்ணவும் இல்லை அப்படின்னாலும் அவங்களோட விதியை அவங்களால மாற்ற முடியாது. ஆனால் அவங்க மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 3 வழிகள் மூலமாக நம்மளோட லைஃப்பில் உள்ள மீனிங்கை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு இடத்துல ஜெர்ரி அப்படிங்கிறவர் இவருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அவர் யார் அப்படின்னா 17 வயசில் அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகப்பட்டு அவர் பேரலைஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இப்போது அவர் ஒரு மவுத் ஸ்டிக்கை வச்சு டைப் பண்ண யூஸ் பண்ணுறாரு. அவரோட ஸ்பெஷல் டெலிஃபோனால் கம்யூனிட்டி காலேஜில் 2 கோர்ஸ் முடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய அவர் பண்ணியிருந்திருக்காரு. இவர் அந்த லெட்டரில் என்ன எழுதுறாரு அப்படின்னா, நான் என்னோடய வாழ்க்கை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா கைவிடப்பட்டதாக பார்க்குறேன். எதோட அப்படின்னா நிறைய அர்த்தங்களோடையும் நோக்கங்களோடையும் கைவிட்டிருக்கு. அந்த ஆக்சிடெண்ட் நடந்த ஃபேட்ஃபுல் டேயில் நான் தத்தெடுத்த ஆட்டிடியூட் வந்து எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நான் என் கழுத்தை உடச்சிக்கிட்டாலும் அது என்ன உடைக்கலை. இப்போது நான் கரண்ட்டாக ஒரு ஃபஸ்ட்டு சைக்காலஜி கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் ஹேண்டிகேப் ஆனதுனால தான் என்னோடய வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அப்படி சொல்லவே கூடாது. ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி ஆனதுனால தான் என்னோடய வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவர் இங்கே என்ன அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஆனது எதுக்காக, என்னைய பண்ணுச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை எனக்கு கொண்டுச்சு. இந்த மாதிரி சஃபரிங் இல்லை அப்படின்னா எனக்கு இப்படிப்பட்ட க்ரோத் நான் அச்சீவ் பண்ணியிருக்கவே மாட்டேன். அது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி மைண்ட் செட் வர்றது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப பிளெஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு இடத்துல ஒரு எக்ஸ் பிரிசனர் வந்து புக் வந்து ஜெர்மனில் பப்ளிஷ் பண்ணுறாரு. அதுக்கு ஒரு விமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி உனக்கு இப்போயும் ஜெர்மனில் எழுதி பப்ளிஷ் பண்ணணும்னு உன் மனசு எப்படி ஒத்துக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாரு அவர், உன்னோட கிச்சனில் கத்தி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இருக்குது. எப்படி அந்த கத்தியால் எல்லாரும் கொலை பண்ணுறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. எப்படியும் அந்த கத்தியால் உனக்கு அந்த கத்தியை வச்சு எப்படி உன்னால் வேலை செய்யணும்னு தோணுது. ஏன் அதை நீ தூக்கி போட்டுற வேண்டியது தானே அப்படின்னு பேசுகிறப்போ அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. உடனே அவங்க அப்படி பேசுகிறத நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த புக்கில் சொல்கிறாங்க. எடுக்கணுன்னா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பாயிண்ட் பை பாயிண்ட்டாக சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு இடத்துல சொசைட்டி எப்படி மக்களை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களோட டிக்னிட்டியை தான் மதிக்கிறாங்க. யார் இந்த சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்களோ அவங்கள தான் மதிக்கிறாங்க. மற்றவங்களெல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இது வந்து ஹிட்லரோட வார்த்தைக்கு தான் நிகராக இருக்குது. எல்லாரையும் கொன்றுங்க, யார் யாரெல்லாம் கால் முடியலையோ சாவடிச்சிருங்க, யார் வயசானவங்களோ சாவடிச்சிருங்க. அந்த மாதிரி அவங்க வார்த்தைக்கு நிகராக தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொசைட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி சைக்காலஜி ரிலேட்டட் திங்ஸ், லோகோ தெரப்பி, அப்புறம் அவர் எப்படி அந்த கேம்பில் சர்வைவ் பண்ணார் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய விஷயம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் உண்மையை சொல்லணுன்னா இது நிறையா நேரம் எடுத்துக்கும் இந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணி புரிஞ்சு படிக்கிறதுக்கெலாம். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் புக். தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு தப்பு இருந்தாலோ நல்லது இருந்தாலோ எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு திருத்திக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்னோட இந்த வீடியோ பார்த்து நீங்கள் புக் வாங்கி படிச்சிங்கன்னா அந்த புக் பற்றின ரிவ்யூ நீங்கள் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் ஏதாவது ஒரு புக் படித்து நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.